திமுகவை போன்று தாவேக கட்சியை ஒழிச்சிடணும். இந்த கட்சி இருக்கவே கூடாது, இந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாருமே பொய் வழக்கு போடுங்க, சிறைப்படுத்துங்க, கையை உடைங்க, காலை உடைங்க, சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு பதிவு எழுதுனா உடனே அவங்க மேலே கேஸை போட்டு உள்ள தூக்கி போடுங்க என்கின்ற அந்த சர்வதிகார போக்கு இருக்குல்ல, இதை தானே பாசிசன்றோம், இதை தானே திமுக செய்து கொண்டிருக்கு. எங்கள் தூய்மை பணியாளருங்க கூவா 6 நாத்த தண்ணியில் இறங்கி அந்த மக்கள் போராடுறாங்க. இதே ஐயா ஸ்டாலின் தானே சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம், நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், உங்கள் பணியை நாங்கள் நிரந்தரம் செய்கிறோம், எனவே நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டீங்க. அதை நம்பி தானே அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல, ஒரு மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து சூழல் இப்படி இருக்குது, பொருளாதாரம் இப்படி இருக்குது, இந்த நேரத்தில் பண்ண முடியாது, அடுத்த ஆட்சி வரும்போது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன்னு ஒரு ஆறுதலான வார்த்தை கூட சொல்லணும்னா என்னங்க முதலமைச்சர் அவர்? பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு கர்ப்பிணி ஆசிரியர் தரன்னு இழுத்து நீங்கள் அடித்து சிறை பஸ்ஸில் ஏற்றுறீங்க. இந்த பெண்களுக்கு இருக்கும் பாருங்க மாதவிடா, அந்த வழியோடு ஒருத்தர் கழிவறையில் இருக்கின்ற போது கழிவறை கதவை உடைச்சி அவங்கள நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா இதானங்க காட்டாட்சி, இதுதானங்க சர்வதிகாரம், பாசிசம். இப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது என்ன? அது